வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சத்தமாக சொல்ல போகிறேன். என்னன்னு பார்க்கலாமா? சேலரி வந்த உடனே அந்த ஒரு மெசேஜ் வரும் பாருங்க. அதை பார்த்த உடனே கான்ஃபிடென்ட் லெவல் அப்படியே பீக்கில் போய் அடிக்கும். அமேசானில் வந்து ஏதாச்சும் பொருள் வாங்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது பொருள் வாங்கலாம், செப்டோவில் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்ட்டு பிளானிங்லாம் பயங்கரமாக போகும். இந்த ஊர் என்ன வேலைன்னு கேளு, அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவாவது என்ன வேலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ, இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும். 2 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அப்போதான் ரியாலிட்டி கண்ணத்திலே சப்புன்னு அறையும். இந்த சேலரி எல்லாம் நமக்கு தான் வருதா இல்லை நம்மளோட எக்ஸ்பென்சஸ்க்குலாம் இது ப்ரீ புக்கிங்கில் போகுதானே புரியாது. மாதம் ஃபுல்லாக வேலை செய்வோம். மேனேஜர் டார்ச்சரு, ஹெச்ஆர் டார்ச்சரு, டீம் லீடர் டார்ச்சரு, அது இதுன்ட்டு பயங்கரமாக டார்ச்சரில் போகும். ஆனால் இதெல்லாம் எதுக்கு? அந்த மாதம் சேலரி வாங்கிறது தான். அந்த மாதம் சேலரி வாங்கணும்னு ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க, செம்மையாக இருக்கும். சேலரி கிரெடிட்டட்னு ஒரு மெசேஜ் வந்த உடனே அங்கங்கே ஒரு குரல் வரும். ப்ரோ ட்ரீட், ப்ரோ டீ கடைக்கு போகலாமா, ப்ரோ சினிமாவுக்கு போகலாமா. ஆனால் நமக்கு தான் தெரியும் ஏகப்பட்ட பில்லு பே பண்ணுறதுக்கு இருக்குன்ட்டு. யார் தலையில பில்ல கட்டலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நீ ரொம்ப பீத்தாலா ஓந்தலையே கொண்டாந்து கொடுத்தியே. இப்ப பில்லு கட்ட வேண்டியதேன், கட்டுறியுமாப்ல. வீட்டு வாடகை, இபி, இஎம்ஐ, இன்டர்நெட்டு, சப்ஸ்கிரிப்ஷன், ரெனியூவலு, ஃப்ரெண்டு கல்யாணம், ஃப்ரெண்டு பர்த்டே, என்கேஜ்மெண்ட்டு, வீட்டு எக்ஸ்பென்சஸ்ன்னு லைனாக வருஷம் கட்டி நிற்கும். நம்ம சேலரியை விட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறது நம்மளோட எக்ஸ்பென்சஸ் தான். இதில் எங்கேருந்து சேவிங்ஸ் பிளான் பண்ணுறது? நம்ம ஒரு கணக்கு போடுவோம், ஆனால் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸல் ஷீட்லாம் நிறைய பேர் சூப்பராக லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. இதுக்கு அது செலவு பண்ணணும், அதுக்கு இதை செலவு பண்ணணும், அப்படி இப்படின்னு பண்ணி சேவிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு பயங்கரமாக அழகாக கலர் ஃபாண்ட்லாம் போட்டு பொம்மைலாம் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. ஆனால் அது எக்ஸலில் பார்க்க மட்டும்தான் அழகாக இருக்கும். ரியாலிட்டிக்கு நம்மளாம் எப்போவுமே சர்வைவல் மோடு தான். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பேங்க் அக்கௌண்ட்லாம் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான். வரும், ரெஸ்ட் எடுக்கும், உடனே அடுத்த ஸ்டேஷன் கிளம்பிடும். ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா, சேலரி வந்த உடனே பயங்கர டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். டீ கடைக்கு போக மாட்டோம், பஜ்ஜி போண்டா சாப்பிட மாட்டோம், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண மாட்டோம், கண்டதை வாங்க மாட்டோம், சினிமாவுக்கு போக மாட்டோம், வெளியே சுற்ற மாட்டோம் அப்படின்ட்டுலாம் நம்ம பிளான் பண்ணுவோம். 5 நாள் தான் இந்த ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபரு. இந்த ஆஃபரை பார்த்த உடனே பிரெயின் ஆஃப் ஆகிடும். அடுத்தது என்ன, எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் போயிட்டு கார்ட்டெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் சேவ் பண்ணிப்போம் அப்படின்ற டைலாக்கை மாதம் சொல்லிட்டு இருப்போம். எவ்ரி மந்த் சேம் டைலாக், சேம் எண்டிங். நடக்குது தலைவரே, நடந்தது. ஆனால் மிடில் கிளாஸ் பசங்க தான் இதை கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. மாதம் ஏர்ன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதை ஹோல்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. மனசு இல்லைனாலும் ஏன்னா சேலரி வந்த பிறகு தான் ஆட்டோமேட்டிக்காக எல்லா செலவும் வந்து நிற்கும். பைக் ரிப்பேர் ஆகும், பஸ் பாஸ் ரெனியூவல் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்ட்டு ரவுண்டு கட்டி அடிக்கும். ஊரே ஒண்ணு கூடி அடிக்கிறாய்டா, இந்த குடும்பம் எதுக்கு என்ன குதிச்சு அடிக்குது. ஆனால் அந்த அடல்ட் லைஃப்பில் பிக்கஸ்ட் ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? சேலரி இன்க்ரீஸ் ஆனால் எக்ஸ்பென்சஸை டபுள் மடங்கு ஆகும். எப்படின்னு தெரியாது, பயங்கரமாக ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்துட்டே வரும். நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே? இல்லை சார், எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். ப்ரமோஷன் வந்தாலும் பீஸ் வராது. நம்ம நினைப்போம் இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணால் லைஃப்பில் செட்டில் ஆகலான்ட்டு. க்யூட்டு, நீ ட்ரை பண்ணு கண்ணா, ட்ரை பண்ணு. பேங்க் பேலன்ஸை பார்த்தா தான் நம்ம கேரக்டரு டெவலப் ஆகுது. பேஷன்ஸ் லெவலு, மெச்சூரிட்டி லெவலு, அக்செப்டன்ஸ் லெவலு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பக்காவாக இருக்கும். இனிமேல் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டாக இருக்கேன். ஆக மொத்தத்தில் நம்ம சேலரி ப்ராப்ளமில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் தான். ஆனால் நெக்ஸ்ட் மந்த்தே சேலரி வந்தோடனே அதே ப்ராமிஸ் தான் பண்ணுவோம். என்னது? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. சேவ் பண்ணுவோம். தெரியும்ல, சேவ் ஆகாது. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டன் அமைக்கிட்டு கமெண்ட்டு, லைக்கு, ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபன்னான வீடியோஸ்லாம் நான் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ.